மாப்பிள்ள சொக்க தங்கம், எந்த கெட்ட பழக்கமும் இல்ல. இப்படி ஒரு மாப்பிள்ள கிடப்பாரா? எந்த கெட்ட பழக்கம் இல்லையா? எப்பாவது வெத்தலாவுக்கு போடுவாரு. வெத்தலவாக்கு மட்டும் தானா? எப்பவும் போட மாட்டாரு. எப்பாவது சிகரெட் குடிக்கும் போது போடுவாரு. சிகரெட் குடிப்பாரா? எப்ப குடிக்க மாட்டாரு. எப்பா தண்ணி அடிக்கும் போது குடிப்பாரு. குடிப்பழக்கம் உண்டா? வருஷம் பூரா குடிப்பாங்க. எப்பாவது பொண்ணுகள்கிட்ட சந்தோஷமா இருக்கும் போது குடிப்பாரு. இத போய் கேட்டுக்கிட்டு அதுவும் உண்டா? எப்பாவது வெட்டு குத்து இருங்க பேசுவான். என்னங்க புத்திசாலிக்கும் திறமைசாலிக்கும் என்னங்க வித்தியாசம்? பொண்டாட்டி கேட்கறதெல்லாம் வாங்கி தருவேன் புத்திசாலிமா. அதுவே பொண்டாட்டி கேட்கறதெல்லாம் வாங்கி தரேன்னு சொல்லி சமாளிக்கிறான் பாத்தியா, அவன் தாமா திறமை. இந்தா எனக்கு சோறு போடுறதுக்காக ஒரு 10, என் கழுத்துல தாலி கட்ட பாவத்துக்காக ஒரு 10, உங்க ஆத்தாளுக்கு உனக்கு தண்ட சோத்துக்கு ஒரு 10. அப்புறம் பார், இனிமே இந்த அதிகாரம் பண்ற வேலையெல்லாம் என்கிட்ட வேண்டாம். இப்ப நானும் வேலைக்கு போறேன். நான் ஒரு நாளைக்கு ஊட்ட பெருக்கணும்னா நீ ஒரு நாளைக்கு ஊட்ட பெருக்கு. நான் ஒரு நாளைக்கு சமையல் பண்ணனா நீ ஒரு நாளைக்கு சமையல் பண்ணு. நான் ஒரு நாளைக்கு துணி துவைச்சனா நீ ஒரு நாளைக்கு துணி துவைக்கணும். அப்புறம் முக்கியமான ஒரு விஷயம், என் விருப்பம் இல்லாம என்ன நீ தொடவே கூடாது. மனுஷன் காலையில எத்தனை மணிக்கு சாப்பிடுவான்? நான் 8 மணிக்கு சாப்பிடுவேன். நான் 12:30 மணிக்கு சாப்பிடுறேங்க. அப்ப மத்தியான சாப்பாடு 4:30 மணிக்கு. ராத்திரி விடிஞ்சிருங்க. தூக்கம். அட நீங்க வேற சாப்பிட்டு ஏப்ப விடுறோம்ல, அது சேவை கூப்பிடுறது ஒரே கோரசா இருக்குன்னா பாத்துங்களேன். அப்புறம் எப்படி தூக்கு? கிச்சன்ல இருந்து வாசனை வந்தா அம்மா சமையல், கிச்சன்ல இருந்து வாசனை வருதா இல்லையா அப்படின்னு கேட்டா அது பொண்டாடி சமையல். உன் பேர் என்னடா? தோத்தாதிரி சார். உன் பேர் என்ன? ரஜினி முருகன் சார். கோர்ட்டு கேஸ் போச்சுன்னா 10,000 15,000 பெனால்டி கட்ட வேண்டி வரும். எவ்வளவு வச்சிருக்க? 20 ரூபா சார். நீ எவ்வளவு வச்சிருக்க? 20 ரூபா சார். எங்க இருக்கு? அதான் சார் இது. வாப்பா, என்னப்பா பிரச்சனை? டாக்டர் தொல்லை ஆடுது டாக்டர். எந்த பாட்டுக்கு பாடுது? எங்க அப்பா புலி சுட்டுட்டாரு. புலி சுருண்டு விழுந்துருச்சு. சத்தம். புலி குட்டி போட்டுருச்சா? இல்ல, நான் மறந்துட்டேன். நீ அந்த இடத்துல போறதுச்சியா? ஆமா. ஆனா எங்க அப்பாவும் எங்க ஆத்தாவும் என்ன பார்க்க மாட்டேன்னு ஓடி போயிட்டாங்க. ஏன் வீட்டு வேலை எல்லாம் உன் பொண்டாட்டி பார்க்க மாட்டாளா? பாப்பா, என்ன பாப்பா? நான் துணி துவைப்பேன், அவ பாப்பா. சரி நான் பாத்திரம் வளர்க்குவேன், அவ பாப்பா. சரி. நான் சமைப்பேன், அவ. ஏய், இனிமே உன்னை இந்த ஏரியாக்குள்ளே பார்க்க கூடாது. ஆமா, இந்த ஏரியாவுல பார்க்க. நான் யாருன்னு உனக்கு தெரியாது. நான் யாருன்னு உனக்கு தெரியாது. ஏப்பா, நான் யாரு உனக்கும் தெரியாது. ஆமா, என்ன ஓமா? என்ன சாதாரணமானவன் நினைச்சிட்டியா? எனக்கு உடம்பு பூரா மூளைடா. உடம்பு பூரா இருந்தா அதுக்கு பேரு மூளை இல்லன்னு, கொழுப்பு. மூளை தலையில தான் இருக்கணும். டேய், என்ன ஏத்து பேசுறதுக்கு வந்துட்டியா? எனக்கு தெரிஞ்ச வேலை. இசை இயற்கையிலிருந்து வருது. புரியுற மாதிரி சொல்லுங்க சார். கொட்டும் போது ஒரு சத்தம் வந்துச்சா? ஆமா, அது ஒரு இசை. அரையும் போது ஒரு சத்தம் வந்துச்சுல்ல, இது ஒரு இசை. குத்தும் போது ஒரு சத்தம் வந்துச்சுல்ல, இதுவும் ஒரு இசை. ஓகேயா? என்னது பாட்டில்? பாட்டில்ல என்னது? ஜூஸ். ஜூஸ் யாருக்கு? உனக்கு. சொல்லாததெல்லாம் செய். உன் கை பட்ட உடனே இங்க பாத்திரமெல்லாம் வெள்ளி பாத்திரமா மின்னுது தல. செருப்பு பிஞ்சிரும். சிங்க மாதிரி இருந்துட்டு எச்சி பாத்திரம் கழுவிட்டு இருக்கேன். குத்தலு. பாடா கர்ப்பா, தோசா கர்ப்பா, இட்லி கர்ப்பா. பாடா கற்பா, தோசை கற்பா. ஓ, பசிக்குதா? அடிப்பா. என்னங்க இது? புருஷனை விட்டு பொண்டாட்டி 40 நாள் பிரிஞ்சு போறதா? அவன் யோகக்காரன், அவனுக்கு அப்படி எல்லாம் நடக்குது. நான் பாவக்காரன், நீதான் என் கூடவே இருக்கிறியே. கிழிச்ச எந்திரிச்சு போனை தான் தேடுவ. இதுல கைத்துடன் தேவதே அம்மாவா? அங்க மட்டும் என்ன வாழுதான்?